என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும், ரொம்ப அழகா இருந்தாலும் பார்க்கறதுக்கு அந்நியனிகளோட அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. ஆனா, பாபா குழந்தைங்க கிட்ட கோடி கோடியா சொத்து இல்ல. அந்த அளவுக்கு வீரம் இல்ல. ஆனாலும் வந்து பாபா குழந்தைங்களோட அன்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த டேஸ்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ ஃபீல் பண்றதுக்கு கூட ஆத்மாக்கு சக்தி வேணும். முதல் அட்ராக்ஷன் அந்நியனி மூலியமா வரும். 2வது அட்ராக்ஷன் பிகே மூலியமா வரும். பட் ஓகே, இந்த 2 அட்ராக்ஷனையும் முடிச்சா தான் பரமாத்மாவுடைய அட்ராக்ஷன் வரும். அட்ராக்ஷன்ல மாற்றுறது தப்பு கிடையாது. அப்படியா? அப்படி கிடையாதே! கொஸ்டின் மார்க் போடுங்க. அட்ராக்ஷன்ல மாற்றுறது தப்பு தான். அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மோகம், ஒரு பற்று. இது இல்லாம இருக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு மோஸ்ட்டா பிகேஸோட ஃபேமிலில வரும். ஆனா பிகேஸ்லயும் சில பேர் மேல இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, இவங்களோட ஸ்பீச் நல்லா இருக்கு. தாதிங்க மேல அட்ராக்ஷன் போறது இயல்பு தான். அது நீங்க யோகா பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஆனா மிகவும் கொடுமையானது இந்த கலியுகத்துல வரக்கூடிய அந்த ஒரு அட்ராக்ஷன். ரொம்ப கஷ்டம். ஆத்மா இன்னும் தமோ பிரதானமா இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமா சதோ பிரதானமா ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இருக்கிறவங்க. இல்ல நீங்க 2வது ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, 3வது ஸ்டேஜ் தான் கர்மாதி, ஃபரிஷ்தா. எல்லா அட்ராக்ஷன்ல இருந்து விடுதலை ஆவாங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓம் சாந்தி.